கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து புதிய நாளில் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளின் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜரீக முடியுமாயிருப்பாய். இப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கையிலே அவருடைய கரத்திலே நம்மை வைத்து தேவன் நம்மை அலங்காரமாய் வைத்து ராஜமுடியாய் வைத்து அவருக்கென்று உபயோகிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய அறிவின்படி நாம் ஏதோ சாதாரணமாக நினைத்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு மகா பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை ஏற்ற வேளையிலே கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அற்புதமாக ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கடந்த நாளில் இந்த விமன் வேர்ல்டு கப்புக்காக கிரிக்கெட் ஆடிய போது கூட நாம் அந்த சகோதரி ஜெமிமா ரோட்ரிக்ஸை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், அவர்களுக்கு வந்த சோதனைகள், பிரச்சனைகள், கடந்து வந்த பாதைகள், தவறான குற்றச்சாட்டுகளை சுமந்து தெரிந்த நாட்கள், நிந்தைகள் அனுபவித்த நாட்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள் என்று எவருமே நினைத்தது கிடையாது. அவர்களுடைய கரியர் எப்படியாவது ஸ்பாயில் பண்ண வேண்டும் என்று தான் நினைத்தார்களே தவிர அவர்களை தட்டி கொடுத்து முன்னாக அழைத்து வர வேண்டும் என்று நினைத்ததாக இல்லை. ஆனால் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அவர்களை எடுத்து யூஸ் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய பாரத தேசத்துக்கு ஒரு குளோரியாக ஆண்டவர் அங்கே யூஸ் பண்ணி உலக அளவிலே பாரத தேசம் தலை நிமிர்ந்து நிற்க அவர்கள் மூலமாக கர்த்தர் கிருபை தந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் டீமாக விளையாடி இப்போது இந்த பெண்களுக்கான வேர்ல்டு கப்பை கூட அவர்கள் தட்டி சென்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாக்களை உபயோகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை நாம் வேத புத்தகத்திலே பற்பல வார்த்தைகள் மூலமாக பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 21:3வது வசனத்தில் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சிரசில் ஆண்டவர் பொற்கிரீடம் தரிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சிரசிலும் கூட ஆண்டவர் பொற்கிரீடம் தரிப்பதற்கு சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறவர். கர்த்தர் உங்களை பிரத்யேகமான காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட
அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை கிரீடம் தரிப்பித்து நடத்துகிறது. மறு உலகத்துக்கு சென்றால் அங்கும் மேன்மையான கிரீடத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற எல்லோருக்காகவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் அந்த வசனங்களை விசுவாசித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்தில் கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாக காணப்பட கிருபை தந்தீரப்பா. நீர் அற்புதமாக உடைய ஜனத்தை வழிநடத்துகிறீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் விசாரித்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய அன்பினால் எங்களை அரவணைத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. உடைய கையில், உடைய கரத்தில் எங்களை கிரீடமாக, பொற்கிரீடமாக வைத்திருக்கிறீர். உடைய கையில் எங்களை ராஜமுடியாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே, கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு விதத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுகிறவதால் இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட தேவ மகிமையை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.